ஜபமாலையின் நடுவில் உள்ள மத்தியமணியை தாண்டுவது அதிக்கிரமிப்பதாகும். ஆசனத்தில் அமர்ந்தே ஜபம் செய்ய வேண்டும். சுவாமிக்கு எதிர்முகமாக இருந்து மௌனமாய் மனதை அடக்கி ஜபம் செய்ய வேண்டும். கிரகணம் ஏற்பட்ட போதும், இடி விழுந்த போதும், கெட்ட கனவுகள் ஏற்பட்ட போதும், கடல் பொங்கும் பொழுதும், இதர மதங்களுடைய சல்லாபம், மகா பாப்பிகளுடன் பேசுதல் முதலிய தோன்றிய போதும் 108 காயத்ரி ஜபம் செய்ய வேண்டும். ரதமுத்திரை, வாஜி முத்திரை, அருண முத்திரை, வசுமுத்திரை, யோகசிகா முத்திரை முதலிய முத்திரைகள் இங்கு விஸ்தாரமாக கூறப்படுகின்றன. ஸ்நானம், நியாசம், சௌச்சம் அதாவது நீராடல், நமது உடல் அங்கங்களிலே தேவதைகளை நிறுத்துதல், சுத்தமாக இருத்தல் முதலியவைகளை செய்தால்தான் பூரணமான பலன் கிட்டும். சுத்தமான தேகத்தில் அமர்ந்து மௌனமாக இருந்து தலையை மூடிக்கொண்டு மண்ணினாலும் ஜலத்தாலும் வடக்கு முகமாயிருந்து உச்சம் செய்ய வேண்டும். உபவீதம் செய்து கொண்டு ஆச்சமனம் செய்ய வேண்டும். ஆச்சமனத்திற்கு நுரை, உப்பு, குமிழி முதலியவைகள் உள்ள தண்ணீர்